நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு தத்தகிரி முருகன் கோயிலுடைய தற்பொழுது இந்த நிகழ்வை முழுவதும் கண்காணித்துக் கொண்டு கவனித்துக் கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய ஸ்டார் ஜெராக்ஸ் அவர்களை இப்பொழுது உங்களை காணவிருக்கிறோம். இந்த கோயிலை பற்றியும் கோயில் சிறப்புகளை பற்றியும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். இந்த தத்தகிரி முருகன் ஆனது இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவருக்கும் ஒரு கண்கண்ட தெய்வமாக விளங்கி அனைவருக்குமே அவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கும் ஒரு அற்புதமான தெய்வமாகும். நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அவருடைய திருவடிகளை வணங்கி உங்களுடைய கோரிக்கைகளை வேண்டுவோருக்கு, குழந்தை பாக்கியம் உள்ளவருக்கு, கல்வி மற்றும் திருமண தடை ஆகியவற்றை நிறைவேற்றி கொடுக்கிறார். மற்றும் இந்த பகுதியிலேயே ஒரு அற்புதமான கடவுளாக, ஒரு அழகிய தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கும் நம்ம தத்தகிரி முருகன் ஆலயத்தில் இந்த பங்குனி உத்திர திருவிழாவானது இப்போது சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது. அதேபோல் மாலை 6:30 மணி அளவில் வள்ளி தெய்வானையுடன் தத்தகிரி முருகன் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்து வான வேடிக்கை முழங்க இந்த கிரிவல பாதையில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் ஒரு அற்புத நிகழ்வும் இந்த பங்குனி உத்திர திருநாளில் நடைபெற உள்ளது. இந்த பங்குனி உத்திர திருநாளில் வருகை புரிந்து அனைத்து பக்தர்களுக்கும் தத்தகிரி முருகன் அருள் கிடைத்து வளமுடனும் நலமுடனும் வாழ இந்த தத்தகிரி முருகன் ஆலயத்தின் சார்பாக நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஸ்டார் ஜெராக்ஸுடைய உரிமையாளர் எங்களுடைய நண்பர் அவர்கள் இந்த பங்குனி உத்திரம் சிறப்பாக நடக்குதுங்க. இதே போல தைப்பூசம் இந்த மாதிரி வேற முருகனுடைய விழாக்கள் எப்படி நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம ஊர் மக்களுக்கு, நம்ம நாமக்கல் மாவட்டம் இருக்கிறவங்களுக்கும், தமிழகெங்கு வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் தமிழ் கடவுளாகிய முருகனை பற்றி நீங்க சொல்லுங்க. பங்குனி உத்திரம் மட்டும் இல்லாது தைப்பூசத்திற்கும் வெகு சிறப்பாக இந்த தைப்பூச திருவிழாவும் நடைபெறுது. அது இல்லாத கிருத்திகை, ஒவ்வொரு மாசமும் கிருத்திகை விழா, சஷ்டி விழா, விசாகம் மற்றும் பௌர்ணமி பூஜை, ஸ்ரீசக்கர பூஜை போன்ற பூஜைகளும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இங்கு சித்தர் ஜீவசமாதி இருப்பதனால் இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு முருகன் கோயிலாக திகழ்ந்து கொண்டுள்ளது. சித்தர்கள் வாழ்ந்த இடமாக இருப்பதால் நாம் வேண்டும் அனைத்து காரியங்களையும் தத்தகிரி முருகன் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை அன்னதான குழுவின் சார்பாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 500 நபர்களுக்கு மேல் ஒவ்வொரு வாரமும் இங்கு அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது. மேலும் கிருத்திகை, சஷ்டி கட்டளைதாரர்கள் சார்பாக ஒவ்வொரு மாதமும் இங்கு அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அபிஷேகம் காலை ஒவ்வொரு கிருத்திகை, சஷ்டி பூஜை அன்றும் காலை 10:30 மணி அளவில் பாலபிஷேகம் மற்றும் அனைத்து வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகமும், பகல் 12:30 மணிக்கு மகா தீபாராதனையும் நடைபெறும். மற்றபடி கோயில் காலை 12 மணி வரையில் திறந்திருக்கும். மாலை 5 மணி முதல் 7 மணி வரையில் இந்த கோயில் திறந்திருக்கும் நேரமாகும். எங்கள் ஸ்டார் ஜெராக்ஸுடைய உரிமையாளரும் கொரியர் வச்சிருக்காரு, ப்ரொஃபஸர் கொரியர் அண்ணன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறோம். இன்னும் இந்த மாதிரி தத்தகிரி முருகன் கோயில் இன்னும் பல சிறப்புகளை நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த முருகனல் தமிழ் கடவுளான முருகன் அருளை பெற்று எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணை இருப்பார். அதை போன்று நீங்களும் இந்த தமிழ் கடவுள் முருகனை வேண்டி எல்லா வரங்களையும் பெற்று செல்வாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா சேந்தமங்கலம் தத்தகன் முருகன் ஆலயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு பங்குனி உத்திரம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அற்புதமான தேர் இருக்கு. ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் கிரிவலம் சிறப்பான முறையில் நடைபெறுது. சேந்தமங்கலம் தத்தகன் முருகன் ஆலயத்தில் முருகனை தரிசிப்பது பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்குது. ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்குது, வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இப்போ நம்மளோட இருக்கின்ற சில நண்பர்கள் நம்ம சந்திக்க இருக்கிறோம், பார்க்கலாம். கோயிலுக்கு வந்திருக்காங்க.
வணக்கம் நண்பர்களே. பார்த்தோம்னா நம்ம சேந்தமங்கலம் தத்தையன் முருகன் ஆலயத்தில் நம்ம நிற்கிறோம். சிறப்பாக முருகனுடைய தரிசனம் கிடைச்சிது. ரொம்ப ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சி. அதாவது முருகனை பார்க்கும்போது ஏகப்பட்ட ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைச்சிது. முதல் முறையாக வந்திருக்கிறேன். நம்மளுடைய சேந்தமங்கலம் எஸ்எம் ரவிச்சந்திரன் அண்ணா வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ரொம்ப நாளாக இந்த ஆலயத்துக்கு வரணும் வரணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு தான் முதல் முறையில் வந்திருக்கேன். அதுவும் இந்த அற்புதமான நன்னாள் வந்திருப்பது பெருத்த ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஆனந்தம். ஏன்னா ஒவ்வொரு முருக ஆலயத்திலும் இன்னைக்கு வந்து சிறப்பான ஒரு விசேஷம் நடக்கும். பங்குனி உத்திரம் என்றாலே பார்த்தீங்கன்னா பழனிமலையிலிருந்து சரி எல்லா முருகன் ஆலயத்திலையும் வந்து சிறப்பான ஒரு அபிஷேகங்களும் ஆராதனைகள் நடக்கும். இன்னைக்கு கூட இந்த ஆலயத்துல வந்து சிறப்பான ஒரு தரிசனம் கிடைச்சிருக்கு. மகிழ்ச்சி, சந்தோஷம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இது தத்தகிரி முருகன் கோயில்ல சமாதி ஒண்ணு. இது முதல்ல இதுதான் உருவாக்கப்பட்டது. பின்னால வந்து மேல தத்தாத்திரியார் ரெண்டும் ஒண்ணா செய்யப்பட்டு இவருடைய உடல் உள்ள இருக்கு. இதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் இந்த முருகன் உருவாக்கப்பட்டு முருகன் கோயிலாக வடிவமைக்கப்பட்டது. முன்னால வந்து அம்மா சாமியார் மற்றும் சாமியார் கரடுன்னு தான் இதுக்கு பேரு. அதுக்கப்புறம் தான் நாளடைவில் மாறி தத்தகிரி முருகன் ஆலயம் வச்சதுக்கு அப்புறம் தான் இவரை வழித்தோன்றர்கள் இந்த மாதிரி முருகனை வச்சதுனால முருகரை வச்சு கீழே ஐயப்பன், துர்க்கை மற்றும் தட்சிணாமூர்த்தி, சனி பகவான், பஞ்சமுக ஆஞ்சநேயர் அதெல்லாம் வச்சதுனால அதுக்கப்புறம் அந்த முருகன் ஆலயம் வச்சதுனால இப்போ தத்தகிரி முருகன் கோயில்னு சொல்றாங்க. இதனுடைய இன்னும் விளைவான விளக்கங்கள் அடுத்த வரக்கூடிய காணொளியில உங்களுக்கு நாங்க பார்க்கறதா. அந்த தத்தாத்திரியர் சிலை அவ்வளோ அருமையா அழகா வடிவமைச்சிருப்பாங்க. இது 100 ஆண்டுகள் ஆகுதுன்னு வச்சுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காலையில் சந்திப்போம்.